2017 நடந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் தமிழ் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். சரியானவற்றை காண்க. யான் பிளஸ் கு எனக்கு, இது சரி. யான் பிளஸ் கண்ணா என் கண் அப்படின்னு வரணும். இப்போ இது தவறு. யான் பிளஸ் அதுனா எனது அப்படின்னு வரணும். ஸோ இதுவும் தவறு. யான் பிளஸ் ஆள்னா என்னால். இப்போ 1 4 சரி. பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க. தொழிற்பெயர். தொழிற்பெயர் காலம் காட்டும், மூவிடங்கள்ல வராது. இது தவறு. படர்க்கை இடத்துல தொழிற்பெயர் வரும். தொழிலுக்கு பெயராய் வரும். இரு வகைப்படும். என்னன்னா முதநிலை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர். இப்ப பொருந்தாதது மூவிடங்களில் வரும்ங்கிறது பொருந்தாது. படர்க்கை இடத்தில் தான் வரும். கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்குரிய சரியான பொருள் எது? கவிகை. கவிகைக்கு பொருள் குடை. கொடுக்கப்பட்ட சொற்களுள் சரியான மரபு சொல்லை தேர்க. சிங்க குருளைங்கிறது சரியான மரபு சொல். மான் கன்றுன்னு வரும். கீரி பிள்ளை, கழுதை குட்டி. கீழ்காணும் வல்லினம் மிகா இடம் குறித்த இலக்கண கூற்றில் பிழையான கூற்று எது? வல்லினம் மிகா இடத்துல எழுவாய் தொடர்ல வல்லினம் மிகாது, இது சரி. வினை தொகையில் வல்லினம் மிகாது, இது சரி. இரண்டாம் வேற்றுமை விரையில் வல்லினம் மிகும், இப்போ இதுதான் தவறானது. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. ப்ரொஜெக்டர், இதுக்கான தமிழ் சொல் படவீழ்த்தி. ஆகாய தாமரை, இதுக்கு பொருத்தமானது இல்லாத ஒன்று. கெடுப்பதும் இலக்கண குறிப்பு எடுப்பதும் கெடுப்பதும் இதெல்லாம் வந்துச்சுன்னா இன்னிசை அளபெடை. பார்க்குலாம் செல்வ நின்னை இங்கனம் பார்த்த கண்ணை. கீழ் உள்ள விடைகளில் சரியான விடையை எழுதுக. இதுல பார்க்குலாம் பார்த்த, இப்போ முதல் எழுத்து ஒன்னா இருக்கிறதுனால மோனை இருக்கு. பார்க்குலாம் பார்த்த ரெண்டாவது எழுத்து ஒன்னா இருக்கிறதுனால எதுகை இருக்கு. நின்னை கண்ணை ஒரே ரைமிங்ல கடைசி எழுத்து ஒன்று இருக்கிறதுனால இயைபு. இப்போ மோனை எதுகை இயைபு வந்திருக்கு. விடைக்கேற்ற வினாவை கண்டறிக. திரைப்படம் எடுப்பதனை விட செய்தி படம் எடுப்பது கடினமான பணியாகும். இதுக்கான வினா திரைப்படம் எடுப்பதனை விட எப்படம் எடுப்பது கடினமான பணியாகும். இப்போ எப்படம்ங்கிறது வரணும். பொருந்தா சொல்லை கண்டறிக. அரங்கம்ங்கிறது தான் பொருந்தாதது. மீதி எல்லாமே அளபெடையில கொடுத்துருப்பாங்க. கெடா எடுப்பதும் தழிங்கிறதெல்லாம் அளபெடையில வரும். இது அளபெடையில வராது. பாத பீடிகை உள்ள இடம் மணிப்பல்லவ தீவு. அரவணடிகள் அறிவு உண்டாகுக என யாரையெல்லாம் வாழ்த்தினார்? அரசமாதேவி, தோழியர் கூட்டம், சித்ராபதி, மணிமேகலை. இது எல்லாரையுமே வாழ்த்திருப்பாரு. புல்லாகி பூடாய் இடம்பெற்றுள்ள நூல் திருவாசகம். 12 திருமுறைகள்ல 8ஆம் திருமுறையா வந்திருக்கும். திருக்குறளில் அறத்துப்பாலுக்குரிய அதிகாரங்கள் 38. அதுவே பொருட்பால்ல 70 இருக்கும். இன்பத்துப்பால்ல 25 இருக்கும். முழுதும் விருத்தப்பாக்களால் ஆன காப்பியம் கம்பராமாயணம். எத்திராசலு என்ற அரங்கசாமி என்ற இயற்பெயரை கொண்ட கவிஞர் வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த். தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்கள் குறிப்பு சிறப்பு குறித்து பாடப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் பேர் தெரியாது. இதுல 900 பாடல்களை கொண்ட நூல் இது. அதுல 108 செய்யுள் மட்டும்தான் கிடைச்சிருக்கும். மார்போலையில் எழுதும் எழுத்தாணி தந்தம். வனப்பு என்னும் சொல்லின் பொருள் அழகு. விளம்பி என்பது ஊர் பெயர். விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள். திருவள்ளுவர் ஆண்டு எதை உறுதி செய்து கணக்கிடப்படுகிறது? கிமு 31. ஜாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தேன், சாத்திர குப்பையும் தனந்தேன் என பாடியவர் வள்ளலார்.
அறியா சனம் உனக்கே யானால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழே. இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் தமிழ் விடுதூது. தமிழ் விடுதூது ஆசிரியர் பேர் தெரியாது. இதுல 268 கன்னிகள் இருக்கும். கலிவெண்பாவால இயற்றப்பட்ட நூல். 1930ல உவேசா முதல்ல தமிழ் விடுதூத பதிப்பிச்சிருப்பார். கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை சிறுபஞ்ச மூலம்ல வர பாடல் வரிகள். இதனை பாடியவர் காரியாசன். பராய்க்கடன் உரைத்தல் என்பது வேண்டியது நிறைவேறினால் இன்னது தருவேன் எனல். கோவலன் கண்ணகி மதுரையில் யாரிடம் அடைக்கலப்படுத்தப்பட்டனர்? மாதரி. சாரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்பதற்கு இணையான தமிழ் பழமொழி தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும். அக புற பாடல்களை கொண்ட சங்க நூல் பரிபாடல். நான்மணிக்கடிகையை பாடியவர் விளம்பி நாகனார். விளம்பிங்கிறது ஊர் பெயர். திருவாரூர் நான்மணி மாலையை பாடியவர் குமரகுருபரர். இவரோட காலம் 17ஆம் நூற்றாண்டு. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று கம்பரை புகழ்ந்து பாடியவர் பாரதியார். குறுந்தொகையின் அடிவரையறை 4 to 8. நெக்ஸ்ட் ஒன் பொறுத்துக. விசும்பு வானம், துளை துலாக்கோல், மறுப்பு தந்தம், களிறு யானை. கலித்தொகை 8 தொகை நூல்களில் ஒன்று. கலம்பகம் 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. பெருமாள் திருமொழியில் எத்தனை பாசுரங்கள் உள்ளன? குலசேகர ஆழ்வார் இயற்றிய பெருமாள் திருமொழியில் 105 பாசுரங்கள் உள்ளன. உவேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவர் சூழியல் வின்சோன். உடற்பிணியை போக்கும் மருத்துவ நூல்கள் இயற்றிய சித்தர்கள் அகத்தியர், தேரையர், போகர், புலிப்பாணி. 4 பேரும். பெரியார் இரு கண்களாக கருதியவை மரியாதை, சுயமரியாதை. பிருங்கராசம், தேகராசம் எந்த மூலிகையின் வேறு பெயர்கள்? கரிசலாங்கண்ணி. குரல் வளத்தை மேம்படுத்தும் மூலிகை ஞானப்பச்சிலை. மீதூன் விரும்பேல் என்றவர் ஔவையார். சித்திரக்கார புலி என்று அழைக்கப்பட்டவர் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். தேவாரம் என்பது இடைக்காலத்து இசைத்தமிழ் நூல். முத்துவீரப்பன் ஆட்சி காலம். முத்துவீரப்பன் ராணி மங்கம்மாளோட மகன். இவரோட ஆட்சி காலம் 7 ஆண்டு. பொருத்தமான விடையை எழுதுக. நாடகத் தமிழ் இயல் இசை சேர்ந்த வழியே பிறந்தது. எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவது சமத்துவம் என்றவர் அண்ணல் அம்பேத்கர். 80 விழுக்காடு திராவிட மொழி கூறுகளை கொண்ட நூல் தமிழ். பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. இத்தொடரானது எம்மொழி வகையை சார்ந்தது? தொடர்மொழி. உரிச்சொற்றொடர் இலக்கண குறிப்பு நனிக்கடிது. உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பெற்றது. இது செயபாட்டு வினைத்தொடர். சொற்களை 2 முதல் எத்தனை உறுப்புகளாக பகுக்கலாம்? பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம் அப்படின்னு 6 உறுப்புகளாக பகுக்கலாம். ஓரெழுத்து தனித்து நின்று பொருள் தருவது
ஓரெழுத்து ஒரு மொழி. முதற்பொருளாவது நிலமும் பொழுதும். இலக்கணத்தில் பொருளாவது யாது? ஒழுக்கமுறை. தலைவன் இச்சொல்லில் ஐகாரம் எத்தனை மாத்திரை குறைந்து ஒலிக்கிறது? ஐக்கு 2 மாத்திரை இருக்கும். மொழி முதல்ல வரும்போது 1.5 மாத்திரையாவும், மொழி இடையிலையும் இறுதியிலையும் வரும்போது 1 மாத்திரையாவும் குறைஞ்சு ஒலிக்கும். இப்போ தலைவன் நடுவுல வர்றதுனால ஐ 1 மாத்திரையா குறைஞ்சு ஒலிக்கும். மதில் போர் பற்றிய புறத்திணைகளுக்குரிய புறப்பொருளை தேர்க. மதில் போர்னா எயில் காத்தல், வளைத்தல். நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை. இது கலவை தொடர். கால்நகம் கீறிய கோடுகள் வழியே கங்கையும் சிந்துவும் ஓடி வரும். கங்கையும் சிந்துவும் இலக்கண குறிப்பு எண்ணும்மை. பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க. நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி இதெல்லாம் 18 கீழ்கணக்கு நூல்கள்ல வரும். கலித்தொகை 18 மேற்கணக்கு நூல்கள். அப்போ பொருந்தாதது கலித்தொகை. இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கவும். வினைத்தொகைக்கு இதுல இருக்கிறதுல பொருந்தாதது. பூதர புயம் இது ஓமை தொகையில வரும். மீதி 3 பொங்கு தாமரை, அலைகடல், அகல்முகில் இதெல்லாம் வினைத்தொகை. பூதர புயம்ங்கிறது உவமை தொகையில வரும். ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக. நான் வாங்கிய நூல் இது அல்ல. இதுக்கான விடை நான் வாங்கிய நூல் இஃது அன்று. நற்றிணை 9 அடி சிற்றெல்லையும் 12 அடி பேரெல்லையும் கொண்ட நூல். முதல் சமய காப்பியம் எது? மணிமேகலை. தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறிய 2 அடிகள். திருக்குறள் குறித்து இப்படி கூறியவர் பாரதிதாசன். வீரமாமுனிவர் பிறந்த நாடு இத்தாலி. இனியவை 40 நூலின் ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். அம்மானை என்பது பெண்கள் விளையாடும் விளையாட்டு. பிள்ளை தமிழ்ல வர 10 பருவங்கள்ல கடைசி 3ல வரும். கழங்கு, அம்மானை, நீராடல் அப்படின்னு வரும். முருகனால் சிறையில் இடப்பட்டவன் நான்முகன். திருக்குறள் 18 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலில் எத்தனை வகையான பூக்களின் பெயர்கள் உள்ளன? கபிலர் இயற்றிய குறிஞ்சிப்பாட்டு நூல்ல 99 வகையான பூக்களின் பெயர்கள் இருக்கும். மூவருலா எந்த மன்னர்களை பற்றி பாடப்பட்டது? ஒட்டக்கூத்தர் எழுதியிருப்பாரு மூவருலா. சோழ மன்னர்களை பற்றி பாடப்பட்டது. வளன் என்னும் பெயரால் அழைக்கப்பெறுபவர் சூசை. நூலின் 97 வெண்பாவிலும் மனநோய் போக்கும் 5 கருத்துக்களை கொண்டது சிறுபஞ்சமூலம். ஆசிரியர் காரியாசன். களிற்று யானை நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை என 3 பகுதிகளை உடைய நூல் அகநானூறு. இதுல களிற்று யானை நிறையில 120 பாடல், மணிமிடை பவளம்ல 180, நித்தில கோவையில 100 பாடல் இருக்கும். நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று என்று தலைவி தலைவன் மீதான நட்பை வியந்து பாடுவதாய் அமைந்த பாடலின் நூல் குறுந்தொகை. கிறித்தவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் என போற்றப்படுவது தேம்பாவணி. வீரமாமுனிவர் ஆசிரியர். கிறித்தவர்களின் தேவாரம் அப்படின்னு அழைக்கப்படுவது இரட்சணிய மனோகரம். இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தை யார்? சூசை. திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்துக்கு முதநூலாக அமைந்தது திருத்தொண்ட தொகை. நாலடி 400 என அழைக்கப்படும் நூல் நாலடியார். சுருதி முதல் என்ற சொல்லின் பொருள் இயேசுநாதரை குறிக்கும்.
சொல்லில் தோன்றும் குற்றங்கள். மணிமேகலையில குற்றங்கள்னு சொல்லி 10 சொல்லியிருப்பாங்க. அதுல சொல்லில் தோன்றும் குற்றங்கள் 4. பொய், புறங்கூறல், கடுஞ்சொல், பயனில கூறல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திருவிளையாடற் புராணத்தை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். சிறுபஞ்ச மூலம் என்ற நூலில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? 97 வெண்பாக்கள். ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவம். ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரிய கடைசி 3 பருவம் சிற்றில், சிறுதேர், சிறுபறை அப்படின்னு வரும். பெண்பால் பிள்ளை தமிழுக்குரிய கடைசி 3 பருவம் கழங்கு, அம்மானை, நீராடல், அப்படி இல்லைன்னா ஊசல்னாலும் ஓகே தான். இப்போ ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவம் சிறுதேர். நான் என்பது 4ஆம் வேற்றுமை உருபு பெற்றால் நான் பிளஸ் கு சேர்ந்துச்சுன்னா எனக்கு அப்படின்னு வரும். பொருந்தாததை எழுதுக. உவேசா பதிப்பித்த நூல்கள். உவேசா பதிப்பித்த நூல்கள் உலா, கோவை, பரணி. அவர் பதிப்பிக்காத நூல் பிள்ளை தமிழ். இப்ப பொருந்தாதது பிள்ளை தமிழ். சாமிநாதன் என்று ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர் உவேசா. உவேசாவின் வாழ்க்கை வரலாறு தொடராக வந்த இதழ் என் சரிதம் அப்படின்னு சொல்லி ஆனந்த விகடன்ல அவரோட வாழ்க்கை வரலாறு 1940 இருந்து 42 வரைக்கும் வெளிவந்திருக்கும். தமிழகத்தில் காந்தியடிகள் மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திருவிகா. திருவிகாவின் செய்யுள் நூல்கள் உரிமை வேட்டல், பொருளும் அருளும், இது செய்யுள் நூல்கள். சைவத்திரவு, கடவுட்காட்சியும் தாயுமானவரும் உரைநடை நூல்கள். மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் அப்துல் ரஹ்மான். இவரோட ஆலாபனைங்கிற கவிதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பாரு. வாணிதாசனுக்கு வழங்கப்பட்ட விருது செவாலியர் விருது. எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள் கூறும் நூல்கள் பரிபாடல், குறுந்தொகை. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. தமிழ் அப்படிங்கிற சொல்ல இருந்துதான் திராவிடா என்ற சொல் வந்ததா மொழி ஆராய்ச்சியாளர்கள் கருதுறதா புக்ல போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஆர்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதை ஹீராஸ் பாதிரியார் தமிழ் எப்படி திராவிடா அப்படிங்கறத மாறி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. தமிழ், தமிழ, திராவிட, திராவிடா, அந்த ஆர்டர் படிச்சுக்கணும். சரியான விடையை எழுதுக. நடுதிராவிட மொழிகள் யாவை? நடுதிராவிட மொழிகள் கதபா, பெங்கோ, கோயா. ராணி மங்கம்மாள் கட்டிய அன்னச்சத்திரம் உள்ள இடம் மதுரை. லாஸ்ட் ஒன். ஈகை சிகரத்தின் உச்சியில் நின்றவர் காந்தியடிகள். தேங்க்யூ.